ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நாட்டுக்கோழியை வேக வச்சு தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக நான் முதல்ல குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கோழி இறைச்சியை சேர்த்துக்கிறேன். இதில் இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக இறைச்சி மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, அதாவது நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு 6 விசில் வர அளவுக்கு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த இறைச்சி நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும். நாட்டுக்கோழியானதுனால நாம் பிரியாணி கூட சேர்த்து பண்ணும்போது இது வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முதல்ல குக்கரில் அதை வேக வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுமே எண்ணெயிலேருந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே வேக வச்சுருந்தா அந்த சிக்கனை எடுத்து பார்த்துடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அதை நாம் ஒன்று உடச்சி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஸ்பூன்லேயே அது எடுக்கும்போதே உடஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு சூப்பராக வெந்ததுமே அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக துருவி வச்சிருக்கக்கூடிய பச்சை பப்பாளி, 3 பச்சை மிளகாய், ஒரு 3 துண்டு எலுமிச்சை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கக்கூடிய புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருந்த அந்த வெங்காயம், 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் வாங்கியிருந்தது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1.25 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே இறைச்சி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நாம் எலுமிச்சை, தயிர் எல்லாம் சேர்த்துருக்கனால உப்பு பிடிச்சிக்கும். அதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசி தண்ணியை வேக வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே தண்ணி சூடாக வச்சுருந்தேன். தண்ணி நல்லா சூடாகிருச்சு. இது கூட இறைச்சி மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், எலுமிச்சை, கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நாம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுமே ஊற வச்சு வச்சுருந்த அந்த பிரியாணி ரைஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி ரைஸ் நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கிலோ அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன். நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக சீக்கிரமாக இந்த ரைஸ் வெந்துடும். இந்த ரைஸ் வந்துட்டு ஒரு 80% வெந்தால் போதும். வெந்ததுமே ஒரு அரிப்பை பயன்படுத்தி அந்த ரைஸை அரிச்சு எடுத்துருங்க. அப்படியே அரிச்சு நாம் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சிக்கன் கூட நாம் சேர்த்து தம் போட போகிறோம். அதுக்காக எல்லா ரைஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து அப்படியே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு? பொறுமையாக எல்லாத்தையுமே போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, இதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்த பால், அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் வந்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வாழை இலையில இதை ஃபுல்லாக மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு இந்த பாத்திரத்தோட மூடி போட்டுக்கணும். போட்டுட்டு தம் போடுறதுக்காக இதுக்கு மேலே தீக்கனல் நாம் எடுத்து வைக்கணும். கேஸ் அடுப்பில் கூட நீங்கள் தம் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். தீக்கனல் எல்லாம் வாரி போட்டுட்டு ஒரு 30 நிமிடம் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். 30 நிமிடம் கழிஞ்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெள்ளம் எல்லாம் வற்றி நல்ல சூப்பராக தம் ஆகிருக்கு. அதை எடுக்கும்போதே வாசனை அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த ரைஸை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட சிக்கன் கூட அந்த ரைஸுமே நல்லா கலந்து வரும். எல்லாமே கலந்து வந்ததுக்கப்புறம் அதனோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிக்கன் பீசஸ் சாப்பிட கூட
அதுக்குள்ளே எல்லா ஃப்ளேவரும் இறங்கி சிக்கனுமே அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பிரியாணியில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மேக்ஸிமம் தம் பிரியாணியில் நாட்டுக்கோழியில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நாட்டுக்கோழியிலே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.